என்னை உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எனக்காக வரங்கள், எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. அன்பு தந்தாயே எதிர்பார்ப்பு இல்லாமலே, தேவையை நீயும் தீர்த்தாய் நான் சொல்லாமலே. உன்னோடு வருவேன், உன்னோடு வருவேன் அன்பான பாபா, உனக்காக நானும் வாழ்வேன். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும், என் மனதார நன்றி சொல்வேன் எந்நாளும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும், என் மனதார நன்றி
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 30/8/25। मीठे बच्चे, ज्ञान को बुद्धि में धारण कर आपस में मिलकर क्लास चलाओ, अपना और औरों का कल्याण कर सच्ची कमाई करते रहो। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை புத்தியில் தாரணை செய்து தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து வகுப்புகளை நடத்துங்கள். தனக்கு மற்றும் மற்றவர்களுடைய நன்மை செய்து உண்மையான வருமானத்தை செய்து கொண்டே இருங்கள். பாபா இன்னைக்கு முக்கியமாக ஞானத்தை நம்முடைய புத்தியில் கடைபிடிக்கணும். புத்தியில் நாம் ஏற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், சிந்தனை பண்ணணும். அதை பற்றிய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க பாபா. எப்போ நம்ம ஞானத்தை புத்தியில் தாரணா பண்ணுறோம், அப்போ நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஆகையினால தன்னுடைய புத்தியில் தாரணை செய்து ஒன்று சேர்ந்து வகுப்புகளை நடத்துங்கள். प्रश्न, तुम बच्चों में कौन सा अहंकार कभी नहीं आना चाहिए? கேள்வி, குழந்தைகளுக்குள் எப்பொழுதும் எப்பேற்பட்ட ஒரு அகங்காரம் வரவே கூடாது. எப்பேற்பட்ட ஒரு அகங்காரம் எப்பொழுதுமே வரக்கூடாது. उत्तर, कई बच्चों में अहंकार आता है कि ये छोटी छोटी बालकियां हमें क्या समझाएगी? बड़ी बहन चली गई तो रूठ कर क्लास में आना बंद कर देंगे, ये है माया के विघ्न. பாபா சொல்கிறாங்க, சில குழந்தைங்களுக்கு அகங்காரம் வந்துடுது. சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன கன்னியாஸ், இவங்க என்ன எனக்கு ஞானத்தை சொல்ல போகிறாங்க, புரிய வைக்க போகிறாங்க. இப்போ சென்டரில் பெரிய சிஸ்டர் எங்கேயாவது சேவைக்காக போயிட்டாங்களா, உடனே இங்கே இருக்கவங்கள்ட்ட
கோபித்து கொண்டு கிளாஸுக்கு வரதை நிப்பாட்டிடுறாங்க. இது கூட மாயாவுனுடைய ஒரு தடை தான். பாபா कहते हैं बच्चे तुम सुनाने वाली टीचर के नाम रूप को न देख बाबा की याद में रह मुरली सुनाओ अहंकार में मत आओ. பாபா சொல்றாங்க, குழந்தைகளே, நீங்கள் சொல்லக்கூடிய டீச்சரினுடைய பெயர் ரூபத்தை பார்க்காமல் பாபாவுடைய நினைவிலிருந்து முரளியை கேளுங்கள். அகங்காரத்தில் வரவே கூடாது. ओम शांति. बाबा बैठ बच्चों को समझाते हैं. अब बाबा जब कहा जाता है तो इतने बच्चों का एक जिस्मानी बाबा तो हो नहीं सकता. ये है रूहानी बाबा. ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எப்போ பாபா நம்ம சொல்றோமோ அப்போ நம்ம சிந்தனை பண்றோம், இத்தனை தேக ரீதியான குழந்தைகளுக்கு ஒரு தந்தை இருக்கவே முடியாது. இப்போ இவ்வளோ பேர் தேக ரீதியான குழந்தைகளுக்கு தந்தையும் கூட எப்படி இருக்கிறார்? ஆன்மீக தந்தையாக இருக்கின்றார். உன்கி டேர் பச்சே ஹே, அவருக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறோம். बच्चों के लिए टेप मुरली आदि सामग्री है. बच्चे जानते हैं अभी हम संगम पर बैठे हैं पुरुषोत्तम बनने के लिए. ये भी खुशी की बात है. பாபா சொல்றாங்க, நிறைய குழந்தைகள் பாபாவுக்கு. இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் பாபா முரளி சொல்லணுங்கிறதுக்காக சாக்காரத்தில் பாபா என்ன பண்ணாரு? பாபா சொல்லக்கூடிய முரளியை அப்படியே எல்லா இடங்கள்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் செய்து அனுப்பப்பட்டது. பாபா தான் சொல்கிறாங்க, டேப்பு, இந்த முரளி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம், நாம் இப்போது சங்கம் யுகத்தில் அமர்ந்திருக்கிறோம் புருஷோத்தம் ஆகுவதற்காக. ஏபி குஷிக்கு பாத்துகை, இதுவும் கூட ஒரு மகிழ்ச்சிக்கான விஷயம். நான் சங்கம் யுகத்தில் இருக்கேன், என்னுடைய ஆத்மாவை உத்தம நிலை அடைய வைப்பதற்காக நான் சங்கம் யுகத்தில் இருக்கிறேன். அப்போ ஆத்ம முன்னேற்றத்தை நான் எனக்கு செய்துட்ருக்கேன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா முன்னேற்றம் எப்பொழுதுமே ஆத்மாவுக்கு ஒரு குஷியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். பாபாஹி புருஷோத்தம் பனாத்தேஹே, அப்போ நம்ம உத்தமமான ஆத்மாக்களாக, உயர்ந்த ஆத்மாக்களாக ஆக்குறது பாபா தான். ஏ லக்ஷ்மி நாராயண் புருஷோத்தம் ஹேனா, பாருங்க, இந்த லக்ஷ்மி நாராயண் கூட புருஷோத்தமர்கள் இல்லையா? इस सृष्टि के ही उत्तम पुरुष मध्य और कनिष्ठ होते हैं. आदि में है उत्तम, बीच में मध्यम, अंत में है कनिष्ठ. பாபா சொல்றாங்க, இந்த சிருஷ்டியினுடைய உத்தம் புருஷ் உயர்ந்த ஆத்மாக்கள் மற்றும் மத்திய நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மற்றும் கனிஷ்டமான ஆத்மாக்கள் கூட இருக்கிறாங்க. ஏன்னா சிருஷ்டியிலேயே உத்தம் நிலை, மத்திய நிலை மற்றும் கனிஷ்ட நிலை என்பது இருக்கதான் செய்யுது. ஆரம்பத்தில் நம்ம ஆத்மாக்கள் உத்தம நிலையில இருந்தோம், அதற்கப்புறம் நடுவில் மத்திய நிலைக்கு வந்தாச்சு. கடைசி நேரம் இப்போ எல்லா ஆத்மாக்களும் கனிஷ்ட நிலை, ரொம்ப கீழான நிலைக்கு வந்தாச்சு. हर चीज पहले नई उत्तम, फिर मध्यम, फिर कनिष्ठ अर्थात पुरानी बनती है. दुनिया का भी ऐसे है. ஒவ்வொரு பொருட்களுமே முதல்ல புதியதாக இருக்கும் பொழுது உத்தம நிலையில் இருக்கு. இப்போ நம்ம ஆத்மா கூட முதல்ல எப்படி இருந்தோம்? உத்தமமான நிலையில் இருந்தோம். இந்த சிருஷ்டியும் புதுசாக இருக்கும்போது உத்தமமானதாக இருந்தது. அதற்கப்புறம் என்ன ஆயிடுது? மத்திய நிலைக்கு வந்துடுது. அதற்கப்புறம் இப்போது ரொம்ப பழையதாக ஆயிடுச்சு, அதாவது கனிஷ்ட நிலை உருவாயிடுச்சு. இந்த உலகமும் அது போல தான், ஆத்மாவும் அது போல தான், இயற்கையும் அதே போல தான். तो जिन जिन बातों पर मनुष्यों को संशय आता है उस पर तुमको समझाना है. बहुत करके ब्रह्मा के लिए कहते हैं कि इनको क्यों बिठाया है, तो उनको जाड़ की चित्र पर ले आना चाहिए. பாபா சொல்கிறாங்க, மனிதர்களுக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களெல்லாம் சந்தேகங்கள் வருதோ அதை பற்றி நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். சிலர் அதிகமாக நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பிரம்மாவனுடைய ஃபோட்டோ, இவர் யார், எதனால் அவருடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க, இப்படி சென்டருக்கு வரவங்களாம் கேட்குறாங்க இல்லையா? நம்ம சிவ பாபா தான் ஆத்மாவுக்கு தந்தை, அவர் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இவர் யார், இந்த பெரியவர் யாரெல்லாம் கேட்குறாங்கல்ல. அப்போது அவங்களுக்கு நாம் புரிய வைக்கிறதுக்காக பாபா சொல்கிறாரு, கல்ப மரம் படம் இருக்கு இல்லையா, சித்திரம், அந்த கல்ப மரத்தினுடைய படத்தை வைத்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். देखो नीचे भी तपस्या कर रहे हैं,
और ऊपर में एकदम अंत में बहुत जन्म के अंत के जन्म में खड़े हैं। बाबा कहते हैं मैं इनमें प्रवेश करता हूँ। ये बातें समझाने वाला बड़ा अक्लमंद चाहिए। பாபா சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. எந்த படத்தை வச்சு? கல்ப விருட்சம் படத்தை வச்சு சொல்லணும். பாருங்க, கீழே இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறார். பிரம்மா மம்மாலாம் இருப்பாங்க இல்லையா மரத்தினுடைய வேர் பாகத்துல. அதே போல மேல மரத்தினுடைய மேல் பாகத்துல கடைசியில பல ஜென்மத்தை கடந்து முடித்து கடைசி நேரத்துல அவரு நின்றுட்டு இருக்கிறார் லாஸ்ட் ஜென்மத்துல. பாபா சொல்றாங்க நான் இவருக்குள் பிரவேசமாகின்றேன். இப்போ இந்த விஷயங்களை புரிய வைக்கக்கூடியவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். एक भी बेअकल निकलता है तो सभी बेके का नाम बदनाम हो जाता है। पूरा समझाना आता नहीं, बल कंप्लीट पास तो अंत में ही होते हैं। इस समय 16 कला संपूर्ण कोई बन नहीं सके, लेकिन समझाने में नंबरवार जरूर होते हैं। பாபா சொல்றார், ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா கூட எல்லாரும் சரியா நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை ஒரு விஷயத்த, இல்லை மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது என்பதை பற்றி சிந்தனை பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டோன்னா ஒருத்தலால் எல்லா பிகேஸோட பேரும் கெட்டு போயிடும். முழுமையாக புரிய வைக்கிறதுக்கு தெரியலை அப்படின்னா பாபா சொல்கிறார், சரியாக புரிய வைக்க தெரியலைன்னா அப்போ எல்லாரோட பேரும் கெட்டு போயிடும். பாபா சொல்கிறாங்க பாருங்க, கம்ப்ளீட் பாஸ், முழுமையான பாஸுங்கிறது கடைசியில் தான் எல்லாரும் ஆக போகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் 16 கலைகளிலும் சம்பூர்ணமாக எல்லாராலையும் ஆக முடியாது. ஆனாலும் கூட ஞானத்தை புரிய வைக்கணும் இல்லையா? இந்த புரிய வைக்கிறதுல நம்பர் வாருங்கிறது இருக்கிறது. எல்லாராலையும் ஒரே மாதிரி ஞானத்தை புரிய வைக்க முடியறதில்ல. ஏன்னா நம்பர் வார். परमपिता परमात्मा से प्रीत नहीं है तो विपरीत बुद्धि ठहरे ना। इस पर तुम समझा सकते हो। जो प्रीत बुद्धि है वो विजयंती और जो विपरीत बुद्धि है वो विनाशंती हो जाते हैं। इस पर भी कई मनुष्य बिगड़ते हैं, फिर कोई न कोई इस्लाम लगा देते हैं। பாபா சொல்றாங்க, பரம்பிதா பரமாத்மாவிடம் அன்பான புத்தி இல்லை அப்படின்னாலே விபரீத புத்தி உடையவங்களாக ஆகிடுறாங்க இல்லையா? அன்பு இல்லைன்னா விபரீதம் தான் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். யார் இந்த நேரத்தில் பகவான் மேலே அன்பான புத்தி உடையவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக முடியும். யார் விபரீத புத்தியாக இருக்கிறாங்க அவங்க வினாசந்தி, அழிஞ்சு போயிடுவாங்க. இந்த விஷயத்தில் கூட மனிதர்கள் சிலர் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஜகடா ஃபசாத் மஜானமே தேரி நீ கர்த்தே ஹேம், कोई कर ही क्या सकते हैं, कभी चित्रों को आग लगाने में भी தேரி नहीं करेंगे। பாபா சொல்கிறாங்க, அதாவது சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு யாருமே இன்னைக்கு லேட் பண்ணுறதே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அதை குழப்பத்தை ஏற்படுத்துறது, இல்லை கேலி பண்ணுறது, விமர்சனங்கள் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இன்னைக்கு யாருமே லேட் பண்ணுறதில்ல, எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் யார் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறார் பாபா. சில நேரங்களில் நம்ம படவிளக்க சேவைகள் பண்ணுறோம். அதாவது அந்த விஷயத்தை ஏதாவது சரியாக புரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் அப்படின்னா நெருப்பு வைக்கிறது கூட லேட் பண்ண மாட்டாங்க. பாபா ராய் भी देते हैं, चित्रों को इंश्योर कर दो, बच्चों की अवस्था को भी बाबा जानते हैं, கிரிமினல் லைஃப் पर भी பாபா ரோஸ் समझाते रखते हैं. பாபா அதனால வழி சொல்லி கொடுக்குறார். அதனால தான் நம்மக்கிட்ட என்ன மதிப்பான பொருட்கள்னு இருக்குது, சேவைக்கான பொருட்கள்னு இருக்குது. அதற்கு எப்போ வேணாலும் தடைகள் ஏற்படும். யாராவது ஏதாவது சண்டை சச்சரவுகள் நெருப்பு வச்சுருவாங்கன்னு சொன்னார்ல பாபா, அதனால் அதற்கெல்லாம் இன்ஷூர் பண்ணி வைங்க அப்படிங்கிறார் பாபா. குழந்தைகளுடைய ஸ்திதியை பற்றியும் நிலைமையை பற்றியும் பாபா தெரிஞ்சிட்ருக்கிறாரு. அதனால தான் பாருங்க, பாபா டெய்லி புரிய வைக்கிறார். கெட்ட பார்வை கண் கூட கிரிமினலாக ஆகிடுது, அதை பற்றியும் பாபா புரிய வைக்கிறாரு. लिखते हैं बाबा आपने जो क्रिमिनल लाइफ पर समझाया है ये बिल्कुल ठीक कहा है। ये दुनिया तमो प्रधान है ना, दुनिया प्रतिदिन तमो प्रधान बनते जाते हैं. சில குழந்தைங்க பாபாவுக்கு பதில் எழுதுறாங்களாம். பாபா நீங்கள் இந்த கிரிமினல் திருஷ்டியை பற்றி சொன்னீங்க இல்லையா,
ரொம்ப சரியா சொன்னீங்க பாபா. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப தமோ பிரதான் ஆயிட்டு இருக்கு இல்லையா பாபா, அதனால நீங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப சரியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நாளுக்கு நாள் தமோ பிரதான் ஆகிட்டு தான் இருக்கு இந்த உலகம். மனிதர்கள் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த உலகம் கலியுகமாக இருக்கு, தமோ பிரதான் ஆகிட்டு இருக்கு. वो तो समझते हैं कलयुग अभी रेगड़ी पहन रहा है, घटनाओं के बल चल रहा है, अज्ञान नींद में बिल्कुल सोए हुए हैं। कभी कभी कहते भी हैं ये महाभारत लड़ाई का समय है तो जरूर भगवान कोई रूप में होगा, रूप तो बताते नहीं। பாபா சொல்றாங்க இன்னைக்கு மனிதர்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு கலியுகம் எப்படி நடந்துட்டு இருக்கான், முட்டி போட்டு நடந்துட்டு இருக்கு. காலில் நடக்கலையாம், முட்டி போட்டு அந்த முட்டையினுடைய பலத்துல தான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா உலகத்துக்கு கால் சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு அஞ்ஞானம் என்ற உறக்கத்துல மனிதர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சில நேரம் சொல்றாங்க மகாபாரத யுத்தத்திற்கான நேரம் இதுதான். அப்ப இந்த நேரத்துல இவ்வளோ பெரிய யுத்தங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா பகவான் ஏதாவது ஒரு ரூபத்துல வருவார்னு சொல்றாங்க. ஆனா அவர் எந்த ரூபத்துல வருவார்னு யாருமே சொல்லல. उनको जरूर किसमें प्रवेश होना है। भाग्यशाली रथ गाया जाता है, रथ तो आत्मा का अपना होगा ना, उसमें आकर प्रवेश करेंगे। பாபா சொல்றாங்க அதாவது பகவான் ஏதாவது ஒரு ரூபத்துல வருவார்னு சொல்லப்படுது. அவர் யாருக்குள்ளேயாவது கண்டிப்பா பிரவேசம் ஆகிறார் இல்லையா, அந்த பிரவேசம் ஆகக்கூடிய ரதம் சரீரத்தை தான் பாக்யசாலி ரதம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மாவுக்கு தனக்குன்னு ஒரு ரதம் இருக்கும் இல்லையா, அதற்குள்ள பாபா பிரவேசம் ஆகிறாரு. உன்கோ கஹா ஜாத்தா ஹை பாக்யசாலி ரத்து. அவர் அந்த சரீரத்தை தான் என்ன சொல்லப்படுது, பாக்யசாலி ரதம். சிவ் பாபா பரமாத்மா எந்த சரீரத்துல பிரவேசம் ஆகிறாரோ அவரை தான் பாக்யசாலி ரதம் என்று சொல்லப்படுது. பாக்கி ஓ ஜனம் நஹி லேத்தே ஹே, மற்றபடி சிவ் பாபா ஜென்மா எடுப்பது கிடையாது. इनके ही बाजू में बैठ ज्ञान देते हैं, इतनी अच्छी रीति समझाया जाता है। மற்றபடி சிவ பாபா ஜென்மா எடுக்கிறது இல்லை. அந்த பாக்யசாலி ரதத்தில் அந்த உடல்ல பிரம்மாவுடைய ஆத்மா எங்க இருக்கிறாரோ அவர் பக்கத்துல சிவ பாபாவும் பிரவேசமாகி தான் நமக்கு முரளி புரிய சொல்லிட்டு இருக்கிறார், ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாருங்க பாபா எவ்வளவு தெளிவா இந்த விஷயத்தை நமக்கு புரிய வச்சுட்டாரு. திருமூர்த்தி சித்ரபுயி ஹே, திருமூர்த்தி தோ பிரம்மா விஷ்ணு சங்கர் கோ கஹெங்கே. திருமூர்த்தியினுடைய படவிளக்கங்கள் கூட இருக்கிறது. திருமூர்த்தியின் பிரம்மா விஷ்ணு சங்கரரை சொல்லப்படுது. ஜர குச் கர்கே கயே ஹே. அப்போ பிரம்மா விஷ்ணு சங்கரரை திருமூர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா இப்போ கண்டிப்பா ஏதாவது அவங்க செய்திருப்பாங்க இந்த உலகத்துல. जो फिर रास्तों पर मकान पर भी तिरुमूर्ति नाम रखा है, जैसे रोड को सुभाष मार्ग रखा है। सुभाष की हिस्ट्री तो सब जानते हैं, उनके पीछे बैठ हिस्ट्री लिखते हैं, फिर उनको बनाकर बड़ा कर देते हैं. பாபா சொல்றார். அப்போ பாருங்க ஒருத்தருடைய பேர் இன்னைக்கு திருமூர்த்தி, பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவங்களுடைய சிலைகள் சித்திரங்கள் எல்லாமே வீட்டில் வைக்கிறாங்க, வெளியில எங்கேயாவது ரோடுகளில் வைக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த உலகத்திற்கு ஏதோ ஒன்று செய்துட்டு போனதுனால ஞாபகார்த்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பாருங்க ரோடு இருக்கு அப்படின்னா அந்த ரோடுக்கு சுபாஷ் சந்திர போஸ் ரோடு இப்படிலாம் தலைவர்களுடைய பெயர்லாம் வைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஹிஸ்ட்ரியும் கூட சொல்றாங்க. அவங்களுக்கு ஹிஸ்ட்ரியும் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோடுக்கு பேர் கூட அவங்களுடைய தலைவர்கள் பெயர் வச்சிருக்கிறாங்கன்னா அப்போ அவங்களும் இந்த உலகத்துக்குன்னு ஏதாவது பெருசா செய்துட்டு போயிருப்பாங்க இல்லையா. कितनी भी बड़ाई पढ़ लिखे हैं, जैसे गुरु नानक का पुस्तक कितना बड़ा बनाया है. இப்போ பாருங்க சுபாஷ் சந்திர போஸுடைய ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க, பாடத்திட்டங்கள்ல இருக்குது அப்படின்னா அவங்க இந்த உலகத்துக்கு எவ்வளோ செஞ்சுட்டு போயிருப்பாங்க. பாபா எடுத்துக்காட்டுக்காக இவங்களெல்லாம் சொல்றாரு. அதே போல குருநானக் பாருங்க, குருநானக்கினுடைய புஸ்தகம் அவரால் சொல்லப்பட்டதுன்னு பெரிய புஸ்தகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அவர் எழுதலை, அவரால் சொல்லப்பட்ட விஷயத்த புஸ்தகமாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா ஞானத்திற்கு பதிலாக பக்தியினுடைய விஷயமாக எழுதிட்டாங்க. இச்சித்திர आदि तो बनाए जाते हैं समझाने के लिए, ये तो जानते हैं इन आंखों से जो कुछ दिखाई पड़ता है ये सब भस्म हो जाना है, बाकी आत्मा तो यहाँ रह नहीं सकते.
பாபா சொல்றார், இந்த பட விளக்கங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டதே எதற்காக அப்படின்னா ஞானத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான். இப்போ நமக்கு தெரியும், இந்த கண்கள் மூலமாக என்னவெல்லாம் தெரிகின்றதோ அனைத்தும் எரிந்து போகக்கூடியதாக இருக்கிறது, பஸ்மம் ஆயிடும். மற்றபடி ஆத்மா மட்டும் இந்த உலகத்துல இருக்க முடியாது. எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சுன்னா வெறுமனே ஆத்மா இருந்து என்ன செய்ய முடியும்? அதனால ஆத்மா என்ன ஆயிடும்? ஆத்மா தன்னுடைய வீட்டுக்கு போயிடும். ऐसे ऐसी बातें कोई सबकी बुद्धि में बैठती थोड़ी ही है. பாபா சொல்றார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருடைய புத்தியிலையும் இருக்கிறது கிடையாது. अगर धारणा होती है तो क्लासेस क्यों नहीं चलाते हैं. பாபா சொல்றாங்க, ஒருவேளை ஞானம் புத்தியில தாரணையில இருக்கு, அதாவது நம்ம அந்த ஞானத்தை நம்ம புத்தியில சிந்தனை பண்றோம், ஏத்துக்கிறோம், புரிஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா ஏன் நம்ம மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்ல முடியாது? 7-8 वर्ष में भी ऐसा कोई तैयार नहीं होता है जो क्लास चला सके. बहुत जगह ऐसे चलाते भी हैं, फिर भी समझते माताओं का मर्तबा ऊंचा है. பாபா சொல்றார், சில 8 வருஷம் 7 வருஷம் ஞானத்தை கேட்டு கூட மற்றவங்களுக்கு ஞானத்தை சொல்ற அளவுக்கு வகுப்புகள் எடுக்கிற அளவுக்கு தன்னை தயார்படுத்திக்க மாட்டுறாங்க. ஆனா சில இடங்கள்ல அங்க ஞானத்தை சென்டருக்கு வரக்கூடிய தாய்மார்கள் மூலமாகவே ஞானம் வகுப்புகள்லாம் நடந்துட்டு இருக்கிறது. ஆனாலும் புரிஞ்சுக்கிறோம், என்ன புரிஞ்சுக்கணும்? தாய்மார்களுக்கு பாபா உயர்ந்த நிலை கொடுத்திருக்கிறாரு. चित्रता बहुत है, मुरली धारण कर उस पर थोड़ा समझाते हैं, ये तो कोई भी कर सकते हैं, बहुत सहज है. பாபா சொல்றாங்க, பட விளக்கங்கள் நிறைய இருக்குது. பட விளக்கங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு பாபா சொல்லக்கூடிய முரளியை நாம தாரணை செய்து மற்றவங்களுக்கு நாம புரிய வைக்க முடியும். யாரால வேணாலும் இந்த ஞானத்தை சொல்ல முடியும். ஏன்னா பாபா நம்ம கொடுத்துருக்க ஞானம் ரொம்ப ஈஸியான ஞானம். फिर पता नहीं क्यों ब्राह्मणी की मांगनी करती हैं. ब्राह्मणी कहीं कहाँ गई तो बस रूट कर बैठ जाते हैं, क्लास में नहीं आते हैं, आपस में किटपिट हो जाते हैं. பாபா சொல்றார், ரொம்ப ஈஸியான ஞானம் தான். யாருனாலும் பாபா சொல்லக்கூடிய முரளியை புத்தியில தாரணை செய்து சொல்ல முடியும். ஆனாலும் என்னன்னு தெரியல, பிராமணிகளுக்கு சிஸ்டர் வேணும், சிஸ்டர் இருக்கணும், சென்டர் சிஸ்டர் தான் கிளாஸ் பண்ணணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க, கேட்குறாங்க. பாபா சொல்கிறார், அவங்க அந்த சிஸ்டர் பிராமணி எங்கேயாவது சேவைக்காக வேறு இடங்கள் போயிட்டாங்க அப்படின்னா உடனே கிளாஸ்க்கு வர்றது கிடையாது, கோச்சிக்கிறாங்க. கிளாஸ்க்கு வராமல் அவங்க கிளாஸ் எடுத்தால் பிடிக்காது, இந்த மாதாஜி எடுத்தால் பிடிக்காது, அந்த பிரதர் சொன்னாங்கன்னா பிடிக்காதுன்னு என்ன பண்ணிடுறாங்க, கிளாஸுக்கு வராமல் வீட்டில் இருந்துடுறாங்க. தங்களுக்குள்ளே ஏதாவது குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிறாங்க. முரளி தோ கோய் பி பைட் சுனா சக்தே ஹேனா. முரளியை பாபாவுடைய ஞானத்தை யாருனாலும் உட்காந்து சொல்ல முடியும். கஹேங்கே फुर्सत नहीं, ये तो अपना कल्याण भी करना है तो औरों को भी कल्याण करना है, बहुत भारी कमाई है. பாபா சொல்றார். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, நேரமே இல்லை அதான் வரலைன்னு சொல்லிடுவாங்க. பாபா சொல்றார், தனக்கும் நாம் நன்மை பண்ணணும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும். இதில் நிறைய வருமானம் இருக்கிறது. உண்மையான வருமானத்தை நாம் செய்யணும். மனுஷனுக்கு हीरे जैसा जीवन बन जाए, स्वर्ग में सब जाएंगे ना. பாபா சொல்றார், உண்மையான வருமானத்தை செய்யறதுனா மனிதர்களை வைரம் போல வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும். ஸ்வர்க்கத்துக்கு எல்லாரும் போகணும் இல்லையா? वहाँ सदैव सुखी रखते हैं, ऐसे नहीं प्रजा की आयु कम होती है, नहीं प्रजा की भी आयु बड़ी होती है. பாபா சொல்றார், சொர்க்கம் அப்படின்னாலே எப்பொழுதுமே சுகமாக தான் இருக்கும். ஸ்வர்க்கத்தில் பிரஜைகள்னா ஆயுட்காலம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே நீண்ட ஆயுட்காலம் இருக்கும். ஓ ஹைஹி अमर लोग, बाकी पद कम जास्ती होते हैं, तो कोई भी टॉपिक पर क्लास कराना चाहिए. ऐसे क्यों कहते हैं? अच्छी ब्राह्मणी चाहिए, आपस में क्लास चला सकते हैं, ரெடி नहीं मारनी चाहिए. பாபா சொல்றார், அது அமரலோகம், ஸ்வர்காங்கிறது அமரலோகம். மற்றபடி பதவியில் குறைவது, ஜாஸ்தி பதவி, உயர்ந்த பதவி என்பதெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கும். பாபா சொல்கிறாங்க, எந்த டாபிக்னாலும் சரி,
நாம் கிளாஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு கிளாஸ் ஞானத்தை வந்து சொல்லணும். அப்படி இல்லை எனக்கு வந்து சென்டரில் நல்ல சிஸ்டர் வேணும், நல்ல ஞானம் சொல்கிறவங்க சிஸ்டர்ஸ் யாராவது வேணும், பிராமணிகள் யாராவது வேணும்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்தில் பாபாவுடைய யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் பாபா நிறைய சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணார். ஆனால் அப்போல்லாம் சகோதரிகள் சேவைக்காக ரொம்ப குறைவாக இருந்தாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் தான் சிஸ்டர்ஸ்லாம் எங்கேயாவது கிளாஸ் போயிட்டு வருவாங்க. இப்போ மற்ற நாட்களெல்லாம் பாபாவோட முரளி வரும் இல்லையா, அப்போ அது எல்லாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள், இன்றைக்கும் நிறைய கீதா பாடசாலைகளில் அப்படி தானே பாபாவோட சென்டர் கிளாஸஸ்லாம் நடந்துட்டுருக்கு. வாரத்தில் ஒரு நாள் சிஸ்டர்ஸ் போயிட்டு வருவாங்க. மற்ற இடங்கள்லாம் மற்ற நாட்கள்லாம் அங்கே வரக்கூடிய தாய்மார்களே பாபாவுடைய முரளியை வந்து சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், ஆனால் தங்களுக்குள்ள அப்படி யாருனாலும் சரி நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து வகுப்பு வந்து எடுங்க. மற்றபடி எந்த சண்டை சச்சரவுகள் குழப்பங்களில் வர வேண்டாம். யாருக்கும் அகங்காரம் என்பது ஏற்படவே கூடாது. அதே போல் சென்டரில் கூட பெரிய சிஸ்டர் இல்லை, அவங்க மதுபன் போயிட்டாங்க, இல்லை சேவைக்கு போயிட்டாங்க, சின்ன சின்ன சிஸ்டர்ஸ் தானே இருக்காங்க, சின்ன சின்ன கன்னியாசு, இவங்க என்ன எனக்கு புரிய வைக்க போகிறாங்க அப்படிங்கிற அகங்காரம் வந்து வரவே கூடாது. மாயா கே விகன் பி பஹுத் ஆத்தா ஹை, புத்தி மே நஹி பைட்தா ஹை. இந்த மாதிரி மாயாவினுடைய தடைகள் வந்துருச்சு, அகங்காரம் வந்துருச்சுன்னா அதற்கப்புறம் ஞானம் என்பதே நம்முடைய புத்தியில் தங்காது. बाबा रोज समझाते रखते हैं, शिव बाबा तो टॉपिक पर नहीं समझाएंगे ना, वो तो सागर है, उछले मारते रहेंगे. பாபா டெய்லி புரிய வச்சுட்டே இருக்கிறாரு. சிவ பாபாவுடைய சிவ பாபா டாபிக் வச்சு அவர் புரிய வைக்க மாட்டார். இந்த தலைப்பில் இன்னைக்கு சிவ பாபா முரளி சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது. பாபா கடல் என்ன ஆகிட்டே இருக்கும், அலை வந்துக்கிட்டே இருக்கும். போல பாபா ஞானத்தினுடைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. कभी बच्चों को समझाते हैं, कभी बाहर वालों को भी समझाते हैं. मुरली तो सबको मिलती है, अक्षर नहीं जानते तो सीखना चाहिए ना. பாபா சொல்றாங்க, பாபா வந்து ஞான கடல் சிவ பாபா, அவருடைய முரளியில ஞானத்தினுடைய அலை அடைச்சிக்கிட்டே இருக்கும். பாபா வந்து சில நேரம் சில விஷயங்களை குழந்தைகளுக்காக புரிய வைக்கிறார். நாம கடைபிடிக்கணும், நமக்குள்ள தாரணா பண்ணணும். சில விஷயங்களை வெளியில இருக்கவங்களுக்காக பாபா வந்து எப்படி புரிய வைக்கணுங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ மற்றவங்களுக்காக பாபா சொல்றாரு. இப்போ முரளி, பாபாவுடைய ஞானம் முரளி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கணும். பாபா சொல்லக்கூடிய ஏதாவது வார்த்தைகள் நமக்கு தெரியல அப்படின்னா அதை கூட நாம புரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். अपनी उन्नति के लिए पुरुषार्थ करना चाहिए. நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய முன்னேற்றத்திற்காக நாம முயற்சி பண்ணணும். अपना भी और दूसरों का भी कल्याण करना है, ये बाबा भी सुना सकते हैं, परंतु बच्चों का बुद्धि शिव बाबा तरफ रहे, इसलिए कहते हमेशा समझो शिव बाबा सुनाते हैं, शिव बाबा का ही याद करो. பாபா சொல்கிறாங்க, தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை பண்ணும். இந்த பாபா கூட, பிரம்மா பாபா கூட ஞானத்தை சொல்ல முடியும் இல்லையா? ஆனால் எப்பொழுதுமே குழந்தைகளுடைய புத்தியின் கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கணும்? சிவ பாபா கிட்ட தான் இருக்கணும். ஆகையினால தான் சொல்கிறேன், எப்பவும் புரிஞ்சுக்குங்க, சிவ பாபா தான் புரிய வைக்கிறாரு. பாபாவுடைய முரளின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னாலே சிவ பாபா தான் புரிய வச்சுட்ருக்கிறாரு என்ற எண்ணத்தோடு தான் நம்ம கேட்கணும். शिव बाबा தான் நாம நினைக்கணும். शिव बाबा परंधाम से आए हैं, मुरली सुना रहे हैं. முரளி எப்படி கேட்கணும்? சிவ பாபா நினைவில் கேட்கணும். சிவ பாபா பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறார் முரளி சொல்கிறதுக்காக. யாருக்காக முரளி சொல்கிறதுக்காக சொல்லி வந்திருக்கிறார்? பாபா எனக்காக வந்திருக்கிறாரு. இந்த எண்ணத்தோட தான் நம்ம டெய்லி முரளி கிளாஸ் கேட்கணும். பாபா பரந்தாமத்துலேருந்து வர்றார், எனக்கு முரளி சொல்கிறதுக்காக வர்றாரு, என்கிட்ட பேசுறதுக்காக பாபா வராரு என்ற எண்ணத்தோட தான் நாம் முரளி கேட்கணும். யார் முரளியை சொல்கிறாங்களோ, அதாவது யார் மூலமாக பாபா சொல்கிறாங்களோ அந்த தேகதாரிகளை நாம் பார்க்கவே கூடாது. ஏ பிரம்மா தோ பரந்தாம்சே நஹி ஆக்கர் சுனாத்தே ஹே. இந்த பிரம்மா பரந்தாமத்திலிருந்து வந்தெல்லாம் சொல்லலை. समझो शिव बाबा इस तन में आकर हमको मुरली सुना रहे हैं, ये बुद्धि में याद रखना चाहिए. பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதுமே புரிஞ்சுக்குங்க, சிவ பாபா பிரம்மாவனுடைய உடலில் வந்து எனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் என்பதை எப்பொழுதும் நம்முடைய புத்தியில்
நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். यथार्थ रीति बुद्धि में रहे तो भी याद की यात्रा रहेगी ना, परंतु यहाँ बैठ भी बहुतों का बुद्धियोग इधर उधर चला जाता है. பாபா சொல்றார், யதார்த்தமான முறையில் இந்த விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாபா நினைவு நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். பிரம்மா மூலமாக எனக்கு சொல்லக்கூடியவர் யாரு? சிவ பாபா. இந்த விஷயத்த சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பொழுதுமே சிவ பாபா நினைவு இருக்கும். ஆனால் சில குழந்தைங்க பாபாவுடைய முரளி கேட்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட பாபா முன்னாடி அமர்ந்தும் கூட புத்தியை அங்கே இங்கேன்னு அலைப்பாஞ்சிட்டே இருக்குது. பாபாவுடைய முரளி கேட்குறோம் அப்படின்னா முழுமையான நம்முடைய கவனம் பாபா மேலே இருக்கணும். சிவ பாபாவுடைய நினைவுலேருந்து கேட்டாதான் பாபாவுடைய முரளி கூட நம்ம ஆத்மால ரத்தினங்களாக மாறும். வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. பாபா சொல்லக்கூடிய ஞானம் நமக்குள்ள ரத்தினமாக மாறணும்னா பாபா நினைவுலேருந்து கேட்கணும். ஆனால் பாபா முன்னாடி வந்து கூட சில குழந்தைங்களுடைய புத்தி இங்கே இங்கே அலைப்பாஞ்சிட்டே இருக்கிறது. ये तुम यात्रा पर अच्छी रीति रख सकते, नहीं तो गांव याद आता है, घर बार याद आता आएगा. பாபா சொல்றாங்க, இந்த யாத்திரையை பற்றி நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். எந்த யாத்திரை? நினைவு யாத்திரை பற்றி. இல்லை அப்படின்னா பாபா நினைவில் அமர்ந்துரு, எங்கேயாவது வெளியூரை பற்றி அந்த ஊரை பற்றி தன்னுடைய வீட்டை பற்றி நினைவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. बुद्धि में याद रखता है शिव बाबा हमको इसमें बैठ पढ़ाते हैं. हम शिव बाबा की मुरली में मुरली सुन रहे थे, फिर बुद्धियों कहाँ भाग गया. பாபா சொன்னார், புத்தியில் எப்பொழுதும் ஞாபகம் இருக்கணும், சிவ பாபா எனக்காக இவருக்குள் வந்து கற்றுக் கொடுக்கின்றார். சிவ பாபா எனக்கு இந்த ஞான முரளியை சொல்றதுக்காக பிரம்மாவனுடைய உடல்ல பிரவேசமாகி கற்றுக் கொடுக்கிறாரு என்ற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கணும். சிவ பாபா நினைவுல இருந்து முரளி கேட்டுட்டே இருக்கேன் ஆத்மா அப்படிங்கிறதா இருக்கணும். ஆனால் சில குழந்தைங்க பாபா நினைவுல தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, புத்தி அங்கே இங்கேன்னு எங்கேயாவது அலைய ஆரம்பிச்சிடுது. ऐसे बहुतों का बुद्धियोग चला जाता है. அப்படி நிறைய குழந்தைங்களுடைய புத்தியின் கனெக்ஷன் அங்கே இங்கேன்னு போக ஆரம்பிச்சிடுது. तुम यात्रा पर अच्छी रीति रख सकते हो. பாபா சொன்னா, நீங்கள் யாத்திரையில் நல்ல முறையில் இருக்க முடியும், பாபா நினைவில் இருக்க முடியும். समझते हो शिव बाबा பரந்தாம் से आए हैं. நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம், சிவ பாபா பரந்தாமத்துலேருந்து வந்திருக்கிறார், நமக்கு ஞானத்தினுடைய முரளியை சொல்றதுக்காக வந்திருக்கிறாரு. बाहर गावड़ों आदि में रहने से ख्याल नहीं रखता है. மற்றபடி வேற வேற விஷயங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஞாபகம் வராது. பாபா முன்னாடி வரும்போதாவது பாபா நினைவில் இருக்கணும்ல, பாபா முரளி கேட்கும் பொழுதாவது முழுக்க முழுக்க பாபா நினைவில் இருக்கணும், நினைவு யாத்திரையில் இருக்கணும். மற்றபடி வெளியில் போனால் வேற வேற விஷயங்களில் போயாச்சு, நம்ம ஊருக்கு போயிட்டோம், நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா பாபா நினைவு நமக்கு முழுமையாக இருக்காது. कोई कोई समझते हैं शिव बाबा की मुरली इन कानों से सुन रहे हैं, फिर सुनाने वाले का नाम रूप याद न रहे. சில குழந்தைங்க புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நான் ஆத்மா சிவ பாபாவுடைய முரளியை இந்த காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்று கேட்குறாங்க. அப்படி யாரு கேட்கக்கூடியவங்க? பாபா எப்படி முரளி கேட்கணுங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். எப்படி பாபாவுடைய முரளி கிளாஸு நம்ம டெய்லி கேட்கணும். இப்போ நான் ஆத்மா இந்த காதுகள் மூலமாக சிவ பாபாவுடைய முரளியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணத்தில் யார் கேட்குறாங்க, அவங்க சொல்லக்கூடியவங்க அந்த தேகதாரனுடைய பெயர் ரூபத்தில் மாட்டிக்கவே மாட்டாங்க. ஏன் ஞான் சாரா अंदर का है, अंदर में ख्याल रहे शिव बाबा की मुरली हम सुनते हैं. பாபா எத்தனை முறை சொல்லிட்டா இருப்பாருங்க. இந்த ஞானம் நம்ம உள்வாங்கிக் கொள்வதற்கான விஷயம். அப்போ நம்ம உள்ளுக்குள்ள எப்பொழுதும் ஞாபகம் இருக்கணும், நான் சிவ பாபாவுடைய மகா வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இப்போ கூட நீங்கள் உங்களை கேட்டு பாருங்க, நான் யாருடைய முரளி கேட்டுட்டு இருக்கிறேன், யார் எனக்கு முரளி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம புத்தி உடனே சிவ பாபா எனக்கு இந்த பிரம்மா மூலமாக இல்லை இந்த சகோதரிகள் மூலமாக சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனால் சொல்லக்கூடியவர் சிவ பாபா என்ற எண்ணம் வந்துருச்சுன்னா பாஸ் ஆகிட்டோம். இல்லைன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, இன்னைக்கு இந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, அவங்களோடது சொல்கிறாங்க, அப்படி நம்ம தேகதாரிகளுடைய பெயர் ரூபத்தை நினச்சிட்டோம் அப்படின்னா
நம்ம இன்னும் புத்தியை சிவபாபாட்ட கொடுக்கறதுக்கு முயற்சி அதிகமாக பண்ணணும். ஏன்னா நம்ம ஆத்ம முன்னேற்றமே பரமாத்மா நினைவுல இருந்து முரளி கேட்டாதான் ஏற்படும். அதனால பாபா இன்னைக்கு பாபாவுடைய டெய்லி இந்த முரளி கிளாஸை எப்படி கேட்கணுங்கிறத சிவபாபாவே தானே புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. பாபா சொல்றாரு, பிரம்மாவை கூட நினைக்க கூடாது. பிரம்மாவே நினைக்க கூடாதுன்னா மற்றவங்கலாம் எப்படி? ऐसे नहीं फलानी बहन सुना रही, शिव बाबा की मुरली सुन रहे. பாபா திரும்ப சொல்றாரு, இன்னைக்கு இந்த சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு இந்த சிஸ்டரோட முரளி கிளாஸு என்ற எண்ணம் நமக்கு ஏற்படவே கூடாது. சிவபாபாவுடைய முரளியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எந்த சகோதரிகள் சொன்னாலும் சரி, ஆனால் டெய்லி கேட்கும் பொழுது சிவபாபாவுடைய முரளியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். ஏபி யாதுமே ரஹனேக்கு யுக்தியாக, இது கூட பாபா நினைவில் இருப்பதற்கான யுக்திகள். ऐसे नहीं कि जितना समय हम मुरली सुनते हैं याद में है, नहीं, बाबा कहते बहुतों की बुद्धि कहाँ कहाँ बाहर में चले जाते हैं. சில குழந்தைங்க நினச்சிட்டு இருக்காங்களாம், நான் இப்போ பாபா முரளி கேட்டுகிட்டே இருக்கேன், கேட்கக்கூடிய நேரம் முழுக்க பாபா நினைவில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறேன், அப்படிலாம் கிடையாது. எனக்கு குழந்தைங்கள பற்றி தெரியும். நிறைய குழந்தைங்களுடைய புத்தி முரளி கேட்கும்போது கூட அங்கே இங்கேயும் அலைப்பாஞ்சிட்டே இருக்கு. பாபா இந்த முரளி மதுபனில் நேரடியாக உட்காந்து குழந்தைங்கள்ட்ட பேசும்போது சொல்லப்பட்ட விஷயம். நேரடியாக மதுபனில் பிரம்மா உடலில் சொல்லும் போதே குழந்தைங்க புத்தி அங்கங்கே அலையுதுன்னா, அடுத்து சென்டரில் கேட்கும்போது இன்னும் அலைய தான் செய்யும். சென்டரில் கேட்கும்போது அலையுது, அடுத்து இப்போது யூடியூப்பில் கேட்குறோம், ஆன்லைன் மூலமாக கேட்குறோம், வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டே கேட்டால் அப்போது இன்னும் எவ்வளோ புத்தி வெளியில் அலையும். எல்லாமே சிவபாபா பார்த்துட்டு தான் இருக்கிறார், தெரிஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, எதன் மூலமாக முரளி கேட்டாலும் சரி, டேப்பில் கேட்டாலும் சரி, பாபா முன்னாடி கேட்டாலும் சரி, ஆனால் முழுக்க முழுக்க நம்முடைய கவனம் சிவபாபா கிட்ட இருக்கணும். சிவபாபா நினைவுலேருந்து கேட்கணும். புத்தி வேலைகளில், வீடுகளில், அந்த விஷயம் இந்த விஷயம் எப்படியும் இன்றைக்கி உட்காந்து நம்ம முரளியை போட்டு விட்டு அது கேட்டால் சரிதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. கேட்குற நேரத்தில் முழுமையாக நம்முடைய கவனம் பாபா கிட்ட இருக்கணும். நினைவு யாத்திரையிலேருந்து கேட்கணும். பாபா சொல்கிறாங்க, வயல்வெளிகள், தோட்டம், இந்த மாதிரி நினைவுகள் கூட சில குழந்தைங்களுக்கு வந்துடுது. புத்தியோ கஹா பாகர் படக்குனா நஹி சாஹியே, நம்ம புத்தியின் தொடர்பை எங்கேயுமே அலையக்கூடாது. शिव बाबा को याद करने में कोई तकलीफ थोड़ी ही है, परंतु माया याद करने नहीं देती है. சிவபாபா நினைவில் இருந்து பாபாவுடைய முரளி கேட்கறதுக்கா இல்லை பாபா மட்டும் நினைக்கிறதுக்கா எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனாலும் மாயா என்ன பண்ண விட மாட்டேங்குது, முழுமையாக நினைக்க விட மாட்டேங்குது. सारा समय शिव बाबा की याद रह नहीं सकते और ख्यालात आते जाते हैं. नंबरवार पुरुषार्थ अनुसार है ना, जो बहुत नज़दीक वाले होंगे उनकी बुद्धि अच्छी रीति बैठेगा. முழு நாளும் சிவபாபா நினைவிலே இருக்கிறேன் அப்படிலாம் எல்லாராலையும் இருக்க முடியாது. வேறு வேறு சிந்தனைகள் என்பது வந்துட்டே தான் இருக்கும். நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரம் இல்லையா. பாபா சொல்கிறாங்க, யார் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவனுடைய புத்தியில் நல்லாவே ஞானம் இருக்கும், பாபாவுடைய நினைவு இருக்கும். सब थोड़े ही आठ की माला में आ सकेंगे. ज्ञान, योग, दिव्य गुण ये सब में देखना है. हमारे में कोई अवगुण तो नहीं है. பாபா சொல்கிறாங்க, எல்லாரும் 8 மணி மாலையில் வர முடியாது இல்லையா, நம்பர் வார் தான். ஞானம், யோகம், தெய்வீக குணங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் நம்மை பார்க்கணும். हमारे में कोई अवगुण तो नहीं है, माया के वश कोई विक्रम तो नहीं होता है. பாபா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும், எனக்குள்ள எந்த விதமான கெட்ட குணமும் இல்லை தானே, மாயாவுக்கு வசமாகி எந்த ஒரு விகர்மாவும் செய்யவில்லை தானே என்று பார்க்கணும். कोई कोई बहुत लालची बन जाते हैं, लालच का भूत होता है तो माया की प्रवेशता ऐसा होती है जो भूख भूख करते करते रहते हैं. खाओ खाओ पेट से बलाओ. कोई में खाने की बहुत आसक्त होती है. பாபா சொல்கிறாங்க, அடுத்து சிலருக்குள்ள ரொம்ப பேராசை உடையவங்களாகிடுறாங்க. பேராசை கூட பூதம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா.
மாயாவினுடைய பிரவேசத்தா அப்படி வந்துடுது, அப்படி பேராசையா பாபா சொல்ற சாப்பாட்டில் வந்து பேராசை ஆயிடுது. எப்போ பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், வயிறு நிறையலை, இப்படி பசிக்குது பசிக்குது, அதை சாப்பிடணும் இதை சாப்பிட்ணுன்னே சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலர் அப்படி இருக்காங்க, சாப்பாட்டின் மேலே அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் பற்றே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. खाना भी कायदा अनुसार होना चाहिए. ढेर बच्चे हैं, अब बहुत बच्चे बनने वाले हैं. कितने ब्राह्मण ब्राह्मणियां बनेंगे. பாபா சொல்ற சாப்பாடு கூட விதிப்படி இருக்கணும். விதிக்கு புறம்பான சாப்பாடு எப்போ வேணாலும் சாப்பிட்றது அப்படின்னு இருக்கவே கூடாது. நிறைய குழந்தைங்க பாபாவுக்கு அடுத்து உருவாகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பாபா சொல்ற எனக்கு எவ்வளோ பிராமன் பிராமணிகள் உருவாகுவாங்க. बच्चों को ही कहता हूँ, तुम ब्राह्मण बन बैठो. माताओं को आगे रखा जाता है. शिव शक्ति பாரத் மாதாओं की जय. எவ்வளோ பிராமண குழந்தைகள் இருக்கிறாங்க, பாபா பிராமண குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறாரு. பாபா சில தாய்மார்களை முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. சிவசக்தி பாரத் மாதா கி ஜெய் என்று பாபா கூட தாய்மார்கள் பெண்களுடைய புகழ் பாடுறாரு. बाबा कहते हैं अपने को आत्मा समझो और बाप को याद करो. स्वदर्शन चक्र फिराते रहो. स्वदर्शन चक्रधारी तुम ब्राह्मण हो. பாபா சொல்ற தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்குங்க மற்றும் பாபா நினைவு பண்ணுங்க. ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுத்தி கொண்டே இருங்க. ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள் பிராமணர்களாகி நீங்க தான். இந்த விஷயத்தை யாராவது புதுசா வந்து கேட்டாங்கன்னா அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. तुम हो सर्वोत्तम ब्राह्मा मुहवंशावली ब्राह्मण कुल பூஷன் ஸ்வதர்ஷன சக்கரதாரி. பாபா எவ்வளோ பெரிய பட்டம், எவ்வளோ பெரிய டைட்டில் கொடுக்குறாரு. சோமானத்திற்கான விஷயம். நாம தான் சர்வோத்தம பிரம்மாவனுடைய முகவம்சாவளி பிராமணர்கள் மற்றும் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள், பிராமண குல பூஷணர்கள். நயா தோ கோய் சுனே தோ கहेंगे ஸ்வதர்ஷன சக்கர தோ விஷ்ணு கோ है. இந்த பாயிண்ட்டை பாபா இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. இதை ஒன்றுமே ஞானம் கேட்காதவங்க, 7 நாள் பாடமே கேட்காதவங்க புதுசாக யாராவது கேட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன ஸ்வதர்ஷன சக்கரம்ங்கிறது விஷ்ணுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் பாபா இங்கே இவங்கன்னு சொல்கிறாரே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ये फिर इन सबको कहते रखते हैं, मानेंगे नहीं, इसलिए नए नए को सभा में अलाउ नहीं करते हैं, समझ नहीं सकते हैं. அப்போது பாபா சொல்கிறாங்க, அவங்க கேட்பாங்க, என்ன இப்படி சொல்கிறாங்க, இங்கே போனால் விஷ்ணு கையில் இருக்க சக்கரத்தை இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு ஏதாவது புரிஞ்சுக்காம சொல்லுவாங்க, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஆகையினால தான் பாபா சொல்கிறார், இந்த ஞான முரளி வகுப்பு என்பது புதுசாக யாரும் கேட்கக்கூடாது. புதுசாக வரக்கூடியவங்கள இந்த முரளி கிளாஸுக்கு அலௌடு கிடையாது. யார் 7 நாள் பாடம் கேட்டு மகா வாக்கியத்தை வந்து கேட்டிருக்காங்களோ அவங்க தான் இந்த முரளி கிளாஸ் கேட்க முடியும். புதுசாக திடீர்னு போட்டு இன்னைக்கு முரளியை கேளுங்க நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. சென்டருக்கு அதுக்கு வந்து ஹாலில் உட்காந்து முரளி கேட்குறதுக்கு பாபா அனுமதி கொடுக்கறது இல்லை. சென்டருக்கு யார் புதுசாக வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல 7 நாட்கள் பாடத்தை கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தியான பயிற்சி கொடுக்குறோம், அதற்கப்புறம் தான் மகா வாக்கியம்னா என்னன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறோம், முரளி கிளாஸில் நம்ம அனுமதி வந்து கொடுக்குறோம். कोई तो फिर बिगड़ पड़ते हैं, क्या हम बेसमझ जो आने नहीं दिया है, क्योंकि और सत्संग में ऐसा कोई भी जाते रखते हैं. பாபா அடுத்து சொல்லிட்டார், அப்படி நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி டைரெக்டாக இந்த கிளாஸ் எல்லாரும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் சில குழந்தைங்க சிலர் என்ன நினைக்கிறாங்களாம், டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. என்ன நாங்கன்னா ஒன்றும் தெரியாதவங்களா, எங்களையும் நீங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டீங்க. நாங்கள் மற்ற சத்சங்கத்துலாம் யார் வந்தாலும் நேராக போய் எங்கே போய் உட்காந்துருவாங்க, சத்சங்கத்தில் உட்காந்துருவாங்க, அந்த கூட்டத்தோடு உட்காந்து கேட்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தனியாக உட்கார வச்சு 7 நாள் பாடம் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த மகா வாக்கியம் கேட்குறதுக்கே நம்ம அனுமதி கொடுக்குறோம். மற்ற சத்சங்கம் மாதிரி இங்கே நேரடியாக வந்து இப்படி இந்த கிளாஸ் எல்லாரும் கேட்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. वहाँ तो शास्त्रों की बातें ही सुनाते रहते, वो सुनना हर एक का हक है, यहाँ तो संभाल रखनी पड़ती है. பாபா சொல்கிறாரு, மற்ற சத்சங்கள் எல்லாத்துலேயும் சாஸ்திரங்களுடைய விஷயத்தை சொல்லுவாங்க. சாஸ்திரங்கள் விஷயங்கள் கதைகள் இந்த மாதிரி இருக்கும். அதை கேட்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. அதனால் யாருனாலும் எப்போனாலும் கேட்கலாம். ஆனால் இங்கே நாம் ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, கேட்க வேண்டியதாக இருக்குது.
ये ईश्वरीय ज्ञान बुद्धि में नहीं बैठता है तो बिगड़ पड़ते हैं. இது ஈஸ்வரிய ஞானம். இது எல்லாரோடைய புத்தியிலையும் வைக்க முடியாது, எல்லாராலையும் புத்தியில புரிஞ்சுக்க முடியாது. சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. சித்திரம் को भी संभाल रखनी पड़ते हैं. பாபா சொல்ற சித்திரங்களை கூட நம்ம பட விளக்கங்கள் கூட ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். இந்த உலகம் அசுர உலகமா இருக்கிறது, தெய்வீக ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபனை பண்ணணும். இப்போ பாபா அடுத்து என்ன சொல்லியிருக்கிறார், புதுசாக வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் நேராக கூப்பிட்டு வந்து பாபாவோட மகா வாக்கிய கிளாஸில் உட்கார வைக்க முடியாது. பாபா சந்திப்புக்கும் அனுமதி கிடையாது. புதுசாக யாராவது வர்றாங்கன்னா நம்ம நேராக கூட்டிகிட்டு வரோம். புதுசாக யாராவது சென்டருக்கு கூட்டிகிட்டு வரோம்னா 7 நாள் பாடத்தை கொடுக்க வச்சு தான் அடுத்து நம்ம மகா வாக்கிய கிளாஸில் உட்கார வைக்கணும். அதே போல் நம்ம வீட்டில் உட்காந்து முரளி கேட்குறோம், யூடியூப் மூலமாக கேட்குறோம் அப்படின்னாலும் கூட நாம் கேட்கலாம். அதுக்காக வீட்டில் புதுசாக இருக்காங்க, ஞானம் கேட்காதவங்களா இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம கேட்டு போடுறோம் அப்படின்னா அவங்களும் சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுவும் பாபாவுடைய ஒரு விதிமுறை தான், ஈஸ்வரிய நியமம். இதில் நாம் கவனம் கொடுக்கணும். பாபா சொல்கிறார், எதற்காக சொல்கிறாரு, சாஸ்திரங்களை எல்லாராலையும் கேட்க முடியும், கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்த ஞானம் பொது ஞானம். பாருங்கள், உலகத்தில் கூட ஏதாவது ஒரு பாடத்திட்டங்கள் இருக்குது, ஒரு பாடம் இருக்குது, ஒரு கோர்ஸ் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு பேசிக் கோர்ஸ்னு வச்சுருக்காங்கல்ல. பேசிக்கே படிக்காமல் கேட்காம அந்த பெரிய அடுத்து வரக்கூடிய அட்வான்ஸ் கிளாஸை படிக்க முடியாது. அதே போல் தான் பாபாவுடைய மகா வாக்கியங்கிறது அட்வான்ஸ் கிளாஸு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும், பேசிக் கோர்ஸ் வந்து கேட்கணும். இதை பற்றி பாபா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை பண்ணும், इसमें हिंसा की कोई बात नहीं. தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹிம்சைக்கான எந்த விஷயங்களும் கிடையாது. तुम ना काम कटारे की और ना स्थूल हिंसा कर सकते हैं. गाते हैं मूत पत्तिली कपड़ा धोए, मनुष्य तो बिल्कुल घोर अंधियारे में है. பாபா சொல்கிறார், தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும். இதில் நம்ம எந்த காம விகாரங்களுக்கும் வசமாகக்கூடாது மற்றும் ஸ்தூலமான ஹிம்சைகளும் பண்ணக்கூடாது. மனிதர்கள் முற்றிலும் இருட்டில் இருக்கிறாங்க. பாபா வந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனாலும் சிலர் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பாபா பாபான்னு சொல்கிறாங்க, ஆனால் தன்னுடைய முகத்தில் கரி பூசிக்கிறாங்க, இல்லை தன்னுடைய முகத்தை பாபா கிட்டேருந்து திருப்பிட்டு போயிடுறாங்க, படிப்பை விட்டுடுறாங்க. பகவான் விஸ்வகா மாலிக் பனானே கீழே படாத்தே ஹேம். பகவான் விஸ்வத்தினுடைய எஜமான் ஆக்குவதற்காக கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். அப்பேற்பட்ட படிப்பை விட்டுடுறாங்கன்னா அவங்கள என்ன சொல்லப்படுது, மகான் முட்டாள்னு சொல்லப்படுது. எவ்வளோ ஒரு உயர்ந்த பொக்கிஷம் பாபாட்டந்து கிடச்சிட்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட பாபாவை ஒருபோதும் விட்டு விடவே கூடாது. ஒரு பாடல் கூட இருக்குது, பக்தியில் பாடி இருக்கிறாங்க, பகவானே நீ அன்பு காட்டினாலும் சரி இல்லை தள்ளி விட்டாலும் சரி நான் உன்னுடைய வாசலை ஒருபோதும் விடமாட்டேன் என்று பாடல் கூட இருக்கிறது. பாபா வந்திருக்கிறார், எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். அவரை போய் யாராவது விடுவாங்களா? எல்லைக்கப்பாற்பட்ட உலகத்தையே சொர்க்கமா கொடுக்கும் பொழுது, ராஜ்யத்தை கொடுக்கும்போது விடுறதுக்கான விஷயம் என்பதே கிடையாது. ஆனா நமக்குள்ள அதற்கான நல்ல லட்சணங்களை நாம கடைபிடிக்கணும். பாபா சொல்றார், பெண்கள் கூட ரிப்போர்ட்ஸ் வந்து எழுதுறாங்க. பாபாவுக்கு நிறைய ரிப்போர்ட் வருதான், பாபா இவங்க என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க பாபா, அப்படி இருக்கு பாபான்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதுறாங்க. பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு உலகம் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிருக்கு, இன்னைக்கு மனிதர்கள் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். சகோதரர்கள் சகோதரிகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பாபா கிட்டேருந்து கண்டிப்பாக ஆஸ்தி அடையணும். பாபாட்டேருந்து ஆஸ்தி அடையிறதுல நாம வஞ்சிக்கப்பட்ட ஆத்மா ஆயிடக்கூடாது. பாபா விட்டாச்சுனாலே ஆஸ்தியை வந்து இழந்துடுவோம். நிச்சய புத்தி தான் விஜயந்தி, சந்தேக புத்தி வினாசந்தி. அப்புறம் நம்ம பதவியும் கூட குறைஞ்சு போயிடும். பாபா ஞான கடல் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். மற்ற எல்லாமே பக்தியினுடைய விஷயங்கள். பக்தியில யார் எவ்வளோதான் தன்னை ஞானின்னு புரிஞ்சிட்டாலும் கூட பக்தர்கள், ஆனால் பாபா சொல்லுவார், எல்லார்கிட்டையும் சாஸ்திரங்கள் இருக்குது, ஆனால் பக்தியினுடைய ஞானம் என்பது இருக்குது. சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தியை பற்றி ஞானம், ஆனால் உண்மையான ஞானம் எதை சொல்லப்படுது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அச்சா நல்லது.
मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणा के लिए मुख्य सार, धारणைக்காக முக்கியமான விஷயங்கள்। ध्यान रखना है कि मुरली सुनते समय बुद्धियो बाहर भटकता तो नहीं है। பாபா சொல்றாங்க கவனம் கொடுக்க வேண்டும்। முரளி பாபாவுடைய இந்த மகா வாக்கியத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் எனது புத்தியின் தொடர்பு வெளியில் அங்கே இங்கே அலையவில்லை தானே? சதா நினைவில் வைத்து கொள்ளுங்கள், நான் ஷிவ் பாபாவுடைய மகா வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன்। இதுதான் நினைவு யாத்திரை। सेकेंड पॉइंट, अपने आप को देखना है कि हमारे में ज्ञान योग और देवी गुण है। தன்னைத்தானே பார்க்கணும், எனக்குள் ஞானம் யோகா மற்றும் தெய்வீக குணங்கள் இருக்கின்றதா? பேராசை என்ற பூதம் இல்லைதானே? மாயாவிற்கு வசமாகி எந்த ஒரு பாவ செயலும் செய்யவில்லைதானே என்று தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும்। वरदान, निमित्त भाव की स्मृति से हलचल को समाप्त करने वाले सदा अचल अडोल भव। வரதானம், நிமித்த பாவனை என்ற நினைவின் மூலமாக குழப்பங்களை சமாப்தி செய்யக்கூடிய சதா ஆடாதவர் அசையாதவர் ஆகுங்கள்। निमित्त भाव से अनेक प्रकार का मेपन मेरापन सहजी कदम हो जाता है। பாபாஸ்டா நிமித்தம் என்ற எண்ணத்தில் இருக்கும், நான் ஒரு கருவிதான் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ற நினைவில் இருக்கும் பொழுது அநேக விதமான நான் மற்றும் என்னுடையது என்பது சகஜமாகவே அழிந்து விடுகின்றது। இந்த நினைவின் மூலமாக அனைத்து விதமான குழப்பங்களையும் நாம வெற்றி அடைய முடியும், ஆடாத அசையாத ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும்। சேவையில கூட உழைக்க வேண்டியதே இருக்காது, ஏன்னா நிமித்தமாக இருக்கக்கூடிய உங்களுடைய புத்தி சதா நினைவில் இருக்கும், நான் என்ன கர்மா செய்கின்றேனோ என்னை பார்த்துதான் அனைவரும் செய்வார்கள்। சேவையினுடைய நிமித்தமாகுவது என்றாலே என்ன அர்த்தம்? ஸ்டேஜுக்கு வரதுன்னு அர்த்தம்। ஸ்டேஜில் இருந்தால் எல்லாரோட பார்வை தானாகவே வரதான் செய்யும்। இப்போ இந்த நினைவு கூட நமக்கு சேஃப்டிக்கான ஒரு சாதனமாக ஆகிடுது। எந்த நினைவு? நிமித்தம் என்ற நினைவு, நான் ஒரு கருவி என்ற நினைவு தான்। ஸ்லோகன், सर्व बातों में न्यारा बनो तो परमात्मा बाबा के सहारे का अनुभव होगा। ஸ்லோகன், அனைத்து விஷயங்களிலும் ஞாரா ஆகுங்கள், விடுபட்டவர் ஆகுங்கள், அப்போது பரமாத்மா பாபாவினுடைய உதவியை அனுபவம் செய்ய முடியும்। எல்லா விஷயங்களும் ஞாரா ஆயிட்டோம்னா பாபாவினுடைய உதவியை அனுபவமாகும்। அவ்யக்த இஷாரா, இந்த மாதத்தில் பாபா என்ன சொல்லியிருக்கிறார்? பரமாத்மாவுக்கு பரமாத்மாவினுடைய அன்பை அனுபவம் செய்யணும், சஹஜ யோகியாக ஆகணும்। அதற்கு இன்றைக்காக பாபாவினுடைய अव्यक्त तूंडल, वर्तमान समय बढ़ती हुई आत्माओं को एक तो शांति चाहिए, दूसरा रूहानी स्नेह चाहिए। நிகழ்காலத்தில் அழையக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒரு பக்கம் அமைதி வேணும், இன்னொரு பக்கம் ஆன்மீக அன்பு வேணும்। அன்பு மற்றும் அமைதி எல்லா இடத்துலையும் கிடைப்பது என்பது கிடையாது, இடங்கள்ல கிடைக்காது। ஆகையினால என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் அதில் முதல்ல பாபாவுடைய சம்பந்தத்தினுடைய அன்பினுடைய புகழ் பாடுங்க। பாபா மேல பரமாத்மா கிட்ட சம்பந்தம் வச்சோன்னா எவ்வளோ நமக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைக்கும் என்பதை சொல்லணும், மகிமையை சொல்லணும்। மற்றும் அந்த அன்பின் மூலமாக ஆத்மாக்களை பாபாவோட சம்பந்தத்துல இணைக்கணும்। பாபாவோட நம்ம சம்பந்தம் இணைஞ்சிட்டோம் அப்படின்னாலே சாந்தியினுடைய அனுபவம் ஏற்படும்। அதனால எந்த ப்ரோக்ராம் போனாலும் யாருக்கு ஞானம் சொன்னாலும் பாபாவோட சம்பந்தத்தை இணைக்கணும்। பாபாவுடைய அன்பின் மூலமா அந்த ஆத்மாக்களை பாபா தொடர்புல கொண்டு வரும்போது சாந்தியினுடைய அனுபவம் ஏற்படும்। அன்பு ஸ்வரூபம் மற்றும் சாந்த ஸ்வரூபம் ரெண்டுமே சமநிலையில் இருக்க வேண்டும்। ஓம் சாந்தி। பாபா இன்னைக்கு நிறைய விஷயங்கள், எப்படி நம்ம முரளி கேட்கறது, யாரெல்லாம் முரளி கேட்க முடியும், எல்லாத்த பற்றி பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க। நம்ம திரும்ப திரும்ப கவனம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு। ஓம் சாந்தி। கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை,
தந்தாயே போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தா சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை சாந்தியாயிருக்கு கற்றுத் தந்தாயே தீய சிந்தனைகள் மாறும் நிலை தந்தாய் நிலைவில் தவழ்ந்திடும் பேரின்பம் தந்தாயே ஜோதி வடிவமாய் முதல்வா நீ ஜோதி வடிவமாய் முதல்வா இங்கே உன்னருள் மழை கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை கண் கொண்டு கண்டேன் உன்னை ஞான கண் கொண்டு கண்டேன்